உலகெங்கும் வாழக்கூடிய எனது உயிரினும் மேலான அன்பு தமிழ் மக்களை நான் வணங்குறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை ரொம்ப நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த கதை உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருக்கும். இதில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். இந்த கதையோட தலைப்பு ஸ்விம்மிங் சாஸ்திரா. இது ஒரு ப்ரொஃபஸருக்கும் ஒரு போட் ஓட்டுறவருக்கும் இடையே நடந்த கான்வர்சேஷன். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம கதைக்குள்ளே போகலாம். A professor was traveling in a boat. He asked the boatman, "What do you know about marine science?" The boatman said he knew nothing about it. ஒரு ப்ரொஃபஸர் ஒரு போட்டில் பயணம் பண்ணுறார். இது கப்பல் அளவுக்கு பெருசுன்னு சொல்ல முடியாது, படகு அளவுக்கு சின்னதுன்னு சொல்ல முடியாது. போட்டுனா நீங்கள் அந்த ஸ்ட்ரீமர் போட்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு போட்டில் பயணம் பண்ணுறாரு. அப்படி பயணம் பண்ணும்போது அவருக்குள்ளே ஒரு கேள்வி எழுது. சரி, நம்ம இந்த போட்மேன்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. போட்மேன்கிட்ட போய் கேட்குறாரு, போட்மேன், உங்களுக்கு இந்த கடலினுடைய சயின்ஸ் தெரியுமா, கடல் சாஸ்திரம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவருக்கு அதை பற்றி தெரியும், இவர் படிச்சிருக்காரு, அதனால் அவர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்ட்டு. த போட்மேன் செட், என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாரு, யூ ஹாவ் வேஸ்டட் எ குவார்ட்டர் ஆஃப் யுவர் லைஃப். தம்பி, உன் வாழ்க்கையில் கால்வாசி நீ வீண் பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, ஈவன் தோ யூ sail the sea every day, you don't know anything about sea science. இந்த கடலினுடைய அறிவியல் அப்படிங்கிறது தான் மெரைன். ஸோ அந்த மெரைன் சயின்ஸே உனக்கு தெரியலையப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நீ கடல்லையே பயணம் பண்ணிகிட்டு இருந்தாலும் நீ அதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கியே, உன்னோட வாழ்க்கையில் கால் பகுதி வீணாக போச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. த ஜேர்னி கண்டினியூடு, பயணம் தொடர்கிறது. த நெக்ஸ்ட் நைட் த ப்ரொஃபஸர் இன்கொயர்ட் ஆஃப் போட்மேன், வாட் டூ யூ நோ அபவுட் எர்த் சயின்ஸ்? ஏப்பா, உனக்கு இந்த பூமி சாஸ்திரம் பற்றியாவது தெரியுமா, பூமி சாஸ்திரம்னா என்னென்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், இவருக்கு இது தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. த போட்மேன் நாடட் ஆஸ் இஃப் ஹீ டிடன்ட் நோ எனிதிங் அபவுட் இட். இந்த தடவை அவர் எதுவுமே வாய் திறந்து பதில் சொல்லலை, சும்மா தலை மட்டும் இல்லைங்கிற மாதிரி ஆட்டுறார். எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி அவர் இப்படி தலையை ஆட்டுறாரு பக்கவாட்டில். ஸோ யூ ஹேவ் வேஸ்டட் half your life, said the professor. இப்போ ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, உன்னோட வாழ்க்கையில் பாதியை நீ வேஸ்ட் பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்கிறாரு. The journey continued. What do you know about astronomy? Again the next night to the boatman asked the professor. அடுத்த நாள் நைட்டு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறாரு. எப்பா, நான் அவங்ககிட்ட இந்த கடல் சாஸ்திரம் பற்றி தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த பூமி சாஸ்திரம் பற்றி தெரியுமான்னு கேட்டேன், அதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இட்ஸ் ஓகேப்பா, ஆக்சுவலி உனக்கு இதுவாவது தெரியுமா, அஸ்ட்ரானமி, இந்த வான சாஸ்திரமாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐ டோன்ட் நோ, செட் த போட்மேன். போட்மேன் சாதாரணமாக சொல்கிறாரு, இல்லைங்கய்யா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ப்ரொஃபஸர் செட், இப்போ ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, யூ ஹாவ் டு நேவிகேட் த சீ பை த ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை அண்ட் எட் யூ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் அஸ்ட்ரானமி. யூ ஹாவ் வேஸ்டட் யுவர் லைஃப். என்னப்பா நீ பூமி சாஸ்திரமும் தெரியாதுங்கிற, கடல் சாஸ்திரமும் தெரியாதுங்கிற, இப்போ வான சாஸ்திரமும் தெரியாதுன்னு சொல்லிட்டியாப்பா. ஏன்னா இவருக்கு அது தெரியும். வான சாஸ்திரம் எதுக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த கடலில் நட்சத்திரங்களை பார்த்து தான் நம்ம எந்த திசையில் போகணும். இப்போ ராத்திரி பகல் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் அதை பார்த்து தான் நம்ம போகணும். எந்த பக்கம் போகணும், எப்படி போகணும், பாதை தவறாமல் இருக்கிறதுக்கு அந்த வான சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணுமேப்பா. என்னப்பா நீ இதுவும் தெரியாதுங்கிறியே
உன் வாழ்க்கையில் நீ பெரும்பகுதி இழந்துட்டப்பா, போப்பா அப்படின்னு சொல்லி அவர் சலிச்சுக்கிறாரு. அடுத்த நாள் ராத்திரியும் வருது. The next night, a great storm arose and swirled on the sea. The boatman shouted at the professor. அடுத்த நாள் நைட்டு ஒரு பெரிய புயல், ஸ்டோம் அப்படியே எழுது, சுற்றி சுழண்டு அப்படி எழுந்து கடல் அப்படி போகுது. இப்போ கடலில் புயல் வர்றது சாதாரண விஷயந்தான். ஆனால் பெரிய புயல் இது. புயல் அடித்து அந்த கடல் தண்ணி அப்படியே சுற்றிட்டு மேலே அப்படி பறக்குது பெருசாக. அதெல்லாம் தெரிக்குது இந்த வண்டி மேலே, இந்த போட் மேலெலாம் தெரிக்குது. ஸோ அந்த டைம் என்ன பண்ணுறாரு நம்ம போட்மேன் அப்படின்னா, ப்ரொஃபஸரை பார்த்து கத்துறாரு. என்ன கத்துறாரு? சார், டூ யூ நோ ஸ்விம்மிங் சாஸ்திரா அப்படின்னு கேட்குறாரு. சார், உங்களுக்கு ஸ்விம்மிங் சாஸ்திரம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு புரியல, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. செட் த ப்ரொஃபஸர் இன் சர்ப்ரைஸ். ரொம்ப ஆச்சரியமாக. இப்போ அந்த புயல் வீசுறதுலேயே அவர் கொஞ்சம் நடுங்கி போய் நிற்கிறாரு. இப்போ நடுக்கடலில் இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் அவர் அப்படியே ஆடி போய் நிற்கிறார் மனுஷன். அந்த தண்ணியெல்லாம் படப்படன்னு அடிக்குது. உங்களுக்கு தெரியும்ல, ஒரு சாதாரணமாகவே மழை பெஞ்ச தண்ணி அடித்தாவே நம்மளுக்கு எப்படி ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குன்றது, புயல் அடித்தா எப்படி இருக்கும்? அடித்து சொல்கிறது ஒரு பெரிய அப்படியே நீரினுடைய சுழற்சி கடல்லேருந்து அப்படி எழுந்து பல அடி உயரத்துக்கு சுற்றுது. அது ஒரு பிரம்மாண்டம். அது தெரிக்கிற தண்ணி, கப்பலுடைய புயல்னா கப்பல்லாம் அப்படியே ஆடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மயிர்கூச்செறியும் சூழ்நிலையில் இருக்கிறாரு யார்? நம்ம ப்ரொஃபஸர். ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு லைஃப்பில் இது. அப்போது பார்த்து இந்த போட்மேன், ஸ்விம்மிங் சாஸ்திரம் தெரியுமா அப்படிங்கிறாரு. ஐயோ, எனக்கு புரியலையப்பா, என்னப்பா சொல்கிற அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக கேட்குறாரு. த போட்மேன் செட், சார், ஐ ஆஸ்க்டு டு யூ நோ ஹவு டு ஸ்விம். சார், நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீந்த தெரியுமா அப்படின்னு கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு போட்மேன். அதுக்கு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, ஹீ செட், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதேப்பா, எனக்கு நீந்த தெரியாதேப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நம்ம போட்மேன் சொல்கிறாரு, there is a hole in the boat. இந்த போட்டில் ஒரு ஓட்டை இருக்குது சார். வாட்டர் started coming into the boat. போட்டுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. யூ ஹவ் wasted your entire life. சார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய முழு பகுதியை இழந்துட்டீங்க. நாட் நியர்லி. யூ ஹாவ் wasted your entire life, நாட் நியர்லி. சார், ஏறக்குறைய இல்லை சார், 100%, ஒரு பிசகு இல்லாமல் 100% நீங்கள் உங்கள் வாழ்க்கையவே இழந்துட்டீங்களே சார். யூ ஹாவ் wasted it all. நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. செட் த போட் மேன். டோட்டலாக இழந்துட்டீங்க சார். கால் பகுதி, அரைப்பகுதி, முக்காப்பகுதி, முழு பகுதியில் சார், இம்மி அளவு இல்லாமல் டோட்டலாக உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் இழந்துட்டீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் தண்ணிக்குள்ளே எகிரி குதிச்சு அவர் நீந்தி போயிட்டார். இப்போ நடுக்கடலில் நீங்கள் ப்ரொஃபஸரை தூக்கிட்டு நீந்த முடியுமா? ஸோ தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு போட்மேன் என்ன பண்ணார்? எகிரி குதிச்சு போயிட்டார். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போது அந்த கடலில் பயணம் பண்ணுறோம், ஒரு தண்ணிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா எப்படியுமே நம்ம ஒரு அபாயத்தை எதிர்பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு அபாயம்ங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. நம்மளுக்கு என்னெல்லாம் அறிவு இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோலாம் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது அங்கே வேலை செய்யாது. அங்கே தேவையான முக்கியமான விஷயம் நீந்த தெரியணும். அது அந்த போட்மேனுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனால் வானசாஸ்திரம், பூமி சாஸ்திரம், கடல் சாஸ்திரம், இது எல்லாமே படித்து வச்சுருந்த அந்த ப்ரொஃபஸர் நீச்சல் கற்றுக்கல. ஸோ அவர் கடலோடு போயிட்டார். இந்த கதை நம்மளுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில் எது இன்றைக்கி அத்தியாவசிய தேவையோ அதை நம்ம டெஃபினட்டாக கற்றுக்கணும். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி உலகமே உள்ளங்கையில் வந்துருச்சு. ஸோ இந்த இங்கிலீஷ் நாலேஜினுடைய தேவை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இந்த பயணத்தில் நீந்தி போகிறதுக்கு பயன்படுது அப்படின்னு நீங்கள்லாம் நினச்சிங்கன்னா, கட்டாயமாக அதை கற்றுக்கிறதுக்கு நாம் உங்களுக்கு உதவி செய்கிறோம். நீங்கள் எப்போனாலும் நம்மளை அணுகலாம். நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில்
நீங்கள் தெளிவாக அழகாக நல்லபடியாக இங்கிலீஷை கற்றுக்கலாம். ஸோ இதை கற்றுக்கிட்டு இந்த வாழ்க்கை அப்படிங்கிற இந்த கடற்பயணத்தில் நாம் நீந்தி கரை சேரணும் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதை பதிவில் சந்திக்கலாம். இது யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்டோரி அனுப்பி வைங்க.